வணக்கம். நாம இந்து மதத்தையும் பௌத்தத்தையும் ரெண்டு தனித்தனி பாதைகளா தான் பாக்குறோம் இல்லையா? ஆனா இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு ரகசியமான ரொம்ப ஆழமான ஒரு ஒற்றுமை இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம அந்த மறைக்கப்பட்ட ஒற்றுமையோட கதையத்தான் கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம். இந்த ஆன்மீக பயணத்தை நாம ஒன்னா சேர்ந்து தொடங்குவோம். நீ பாக்கும் ஒவ்வொரு இடமும் என் ஆலயம். தேவி கீதையோட இந்த சக்தி வாய்ந்த வரிகளை கேளுங்க. இது நாம போட்டு வச்சிருக்கிற மத எல்லைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்ட ஒரு பிரபஞ்ச உண்மைய பத்தி பேசுது. இந்த உணர்வுதான் நாம இன்னைக்கு பண்ண போற ஆய்வோட ஆரம்ப புள்ளி. சரி, இந்த ஒற்றுமை எங்கிருந்து தொடங்குதுன்னு பார்த்தா விஷயம் இன்னும் சுவாரஸ்யமா மாறுது. அதாவது பௌத்தத்துல பல பிரிவுகள் இருந்தாலும் அதுல குறிப்பா தாந்திரிக பௌத்தம் தான் இந்து மதத்தோட ஆச்சரியப்படுற அளவுக்கு ஆழமான தொடர்புகளை வச்சிருக்கு. கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க. கோயில்ல நடக்கிற பூஜை, மந்திரங்களோட அதிர்வுகள், யோகாவோட அமைதி, இதெல்லாம் ஹிந்து மதத்தோட இதயம்னு நாம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா இதே விஷயங்கள் தான் தாந்திரிக பௌத்தத்தோட மையத்திலயும் இருக்கு. இதுவே இந்த ரெண்டு மரபுகளுக்கும் நடுவுல ஒரு பெரிய பாலத்தை உருவாக்குது. இப்போ இந்த ஒற்றுமைக்கு மிக வலிமையான ஒரு சான்று பார்க்கலாமா? அதாவது ரெண்டு மதங்கள்லயும் ரொம்ப முக்கியமான இடத்துல இருக்கிற ஒரு தெய்வம். ஆமாங்க, அந்த தெய்வம் தாராதேவி தான். கண்ணுக்கு தெரியாத தத்துவ பிணைப்புகளுக்கு மத்தியில தாராதேவி ரெண்டு மதங்களையும் இணைக்கிற ஒரு உறுதியான கண்கூடான பாலமா இருக்காங்க. பௌத்தத்துல தாராவோட முக்கியத்துவத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நாம போதிசத்துவர் அப்படிங்கிற இந்த அழகான கருத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் ஒரு வார்த்தை இல்ல, இது கருணையோட உச்சகட்டம்னு சொல்லலாம். இங்க பாருங்களேன், பௌத்தத்துல அவங்க ஒரு போதிசத்துவர், ஹிந்து மதத்துல அவங்க பரம்பொருளோட ஒரு வடிவம். பெயர்களும் பட்டங்களும் மாறலாம், ஆனா சாரம் ஒண்ணுதான். ரெண்டு வழிகள்லயும் அவங்க கருணையோட வடிவம், பக்தர்களை காக்கிற அன்னை. இந்த அழகான உருவகம் எல்லாத்தையும் தெளிவா சொல்லிடுது. வாழ்க்கைங்கிறது ஒரு பெரிய கடல், சம்சார சாகரம். அதை தாண்டி போக நமக்கு ஞானம்ங்கிற ஒரு படகு தேவை. தாராதேவி போன்ற தெய்வங்கள் அந்த படகு மாதிரிதான். பாதை வேறையா இருக்கலாம், ஆனா பயணம் ஒண்ணுதான், துன்பக்கடலை கடந்து முக்தியை அடையிறது. நில்லுங்க, இந்த ஆச்சரியமான ஒற்றுமை தாராதேவியோட மட்டும் முடியல. இந்த தெய்வீக பகிர்வு இன்னும் ஆழமானது. இன்னும் பல வடிவங்கள்ல இது வெளிப்படுது. இந்து மதத்துல சின்னமஸ்தான்னும் பௌத்தத்துல வஜ்ரயோகினின்னு சொல்ற இந்த உக்கிரமான தெய்வம் ரெண்டு மதங்களுக்கும் நடுவுல இருக்கிற தொடர்போட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. இது வெறும் மென்மையான ஒற்றுமை மட்டும் இல்ல, சக்தியோட பகிர்வும் கூட. பௌத்தத்துல வஜ்ரயோகினி வெறும் ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது, அவங்க ஞானத்துக்கான பாதையில ஒரு ஆன்மீக வழிகாட்டி. இது திரும்பவும் நமக்கு என்ன காட்டுதுன்னா, இந்த தெய்வங்கள் வெறும் பெயர்கள் மட்டும் இல்ல, ஆழமான ஆன்மீக பாத்திரங்களையும் பகிர்ந்துக்குதுங்கிறது தான். இந்த ஒற்றுமை தெய்வங்களோட சிலைகள்ல மட்டும் நிக்கலைங்க, அது அவங்களோட சடங்குகள், சின்னங்கள், தத்துவங்கள்னு எல்லாத்துலயும் ஆழமா வேரூன்றிருக்கு. வாங்க, இந்த தொடர்பு வெறும் பெயர்களை விட எவ்ளோ ஆழமானதுன்னு பார்க்கலாம். இந்த ஒற்றுமைகளோட பட்டியலை பாருங்க. மண்டை ஓடுகள், சுடுகாடுகள் மாதிரியான சக்தி வாய்ந்த தாந்திரிக சின்னங்கள் ரெண்டு பக்கமும் இருக்கு. யோக பயிற்சிகள் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு. மந்திரங்கள், பெயர்கள்னு அதோட வேற தேடி போனா வேத காலம் வரைக்கும் போகுது. அட, சிலைகளை வடிவமைக்கிற விதிகள் கூட ஒண்ணுதான். இது தற்செயலா நடந்ததுன்னு சொல்ல முடியுமா? நிச்சயமா முடியாது. இது ஒரு ஆழமான பகிரப்பட்ட கலாச்சார ஆன்மீக ஊற்றிலிருந்து வரதுக்கான தெளிவான அடையாளம். சரி, இப்போ நாம இந்த விளக்கத்தோட தத்துவ மையத்துக்கே வந்தாச்சு. இந்த ரெண்டு மதங்களுக்கும் நடுவுல இருக்கிற மிகப்பெரிய வித்தியாசமா தெரியுற ஒரு விஷயத்த நாம இப்ப ஆராய போறோம். இதுதான் இந்த விவாதத்தோட மையப்புள்ளி. இந்து மதம் ஆத்மன், அதாவது நிரந்தரமான சுயத்தை பத்தி பேசுது. ஆனா பௌத்தமோ சுயமற்ற நிலைய வலியுறுத்துது. இது ரெண்டும் எதிரும் புதிருமா தெரியுது இல்லையா? ஆனா உண்மை அவ்வளோ எளிமையானதா? மேலோட்டமா பார்த்தா இது ஒரு பெரிய முரண்பாடு மாதிரி தான் தெரியும். ஆனா கொஞ்சம் ஆழமா உள்ள போய் பார்த்தா அந்த வித்தியாசமே காணாம போயிடும். வாங்க, அந்த ஆழத்துக்குள்ள போய் உண்மைய கண்டுபிடிப்போம். முதல்ல ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும். ஆத்மான்னா நம்ம பொதுவா நினைக்கிற நான், இல்லனா நம்மளோட அகங்காரம் கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டின ஒரு ஆன்மீக கொள்கை. இந்த அட்டவணை ரொம்ப அழகா விளக்குது பாருங்க. ஆத்மன் பிரம்மம் அப்படிங்கறதும் மனம் புத்தம் அப்படிங்கறதும் அடிப்படையில ஒரே விஷயத்த தான் சொல்லுது. நம்மளோட தனிப்பட்ட உணர்வு அந்த பரம்பொருளோட ஒரு பகுதிதாங்கிறத உணர்றதுதான். வார்த்தைகள் வேறையா இருக்கலாம், ஆனா நோக்கம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் மொழியும் அணுகுமுறையும் வேற வேறையா இருந்தாலும் இலக்கோட சாரம் ஒண்ணுதான். அது என்னன்னா, நம்மோட அகங்காரத்தை தாண்டி எல்லா பெயர்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பாற்பட்ட ஒரு தூய நனவாடேறது. அப்போ
இந்த ஆழமான தொடர்புகளுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கு காரணம் புத்தர் வர்றதுக்கு ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே இருந்த ஒரு பொதுவான பழமையான வேதகால பாரம்பரியம்தான். சரி, தெய்வங்கள் ஒண்ணு, நடைமுறைகள் ஒண்ணு, இறுதி இலக்கமும் ஒண்ணு. இவ்ளோ ஒற்றுமை இருக்கும்போது இந்து, பௌத்தர்னு நாம பயன்படுத்துற இந்த நவீன அடையாளங்கள் உண்மையில எதைத்தான் குறிக்குது? இந்த எல்லைகள் உண்மையானவையா இல்ல நாமளா உருவாக்கிக்கிட்டதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.